ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அது புதிய காரியமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதை விலக்கி அதை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். சாலிட்டரினஸ் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய தனிமை, அல்லது இன்னும்படி சொல்லப்போனால் தேவனுக்கு யாருமே அவசியமே இல்லை. வானம் கூட அவசியம் இல்லை, பூமி கூட அவசியம் இல்லை. அதாவது மகிமையை விளங்கத்தக்கதாக வானம் அவசியம் இல்லை, துதிக்கத்தக்கதாக பூமி அவசியம் இல்லை, பூமியின் குடிகள் அவசியம் இல்லை. நாமெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருமே அவசியம் இல்லை. அவர் தன்னில் தானே இஸ் சஃபிஷியன்ட் அண்ட் ஹீ இஸ் சஸ்டைனபிள். அவர் தன்னில் தானே நிலைவரப்பட்டவர், தன்னில் தானே அவர் போதுமானவர் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம கடந்த எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்பேற்பட்ட தேவன், அதாவது அவருக்குன்னு வெளியிலேருந்து எந்த தேவையுமே இல்லை. அப்படி தேவையே இல்லாத தேவன் தேவைப்படாத என்ன தேவை மாதிரி அழைச்சி இந்த மாதிரி ரட்சித்து நடத்துகிறார்ல, அதுக்காக வாழ்கிற வாழ்க்கை அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நாங்கள் வாழணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா அப்படி தான் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அதே காரியத்தை இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன் பாருங்களேன். God has no constraint. அதாவது இப்போ நமக்கு இரவுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, வயதுன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எவ்வளோ வேகம் போக முடியும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, எல்லாத்துலையும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் காடை பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷனுங்கிறதே இல்லை, கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறதே இல்லை. அதே மாதிரி காடுக்கு வெளியிலேருந்து எந்த தேவையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆக்சிஜன் எனக்கு தேவைப்படுது. ஆக்சிஜன் இருந்தால் தான் நான் இருக்கவே முடியும், இல்லை நான் இருக்க மாட்டேன். இப்படி ஒரு தேவை, ஏதாவது ஒரு தேவை அவருக்கு இருக்காருன்னா இப்படி எந்த தேவையுமே அவருக்கு இல்லை. அதாவது அவருக்கு எந்த தேவையுமே இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரி, இப்படி வச்சுக்கலாம். நம்மளுடைய துதிகள், நம்ம எல்லாரும் கேட்க சொல்லுவாங்க, நீ எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்த அப்படின்னா, நான் தேவனை துதிப்பதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயந்தான். நாம் தேவனை ஆராதனை செய்வதற்காகவும் துதிப்பதற்காகவே படைக்கப்பட்டோம் அப்படின்னு கூட சொல்கிறோம். நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனால் நெகேமியாவில் ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கே அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை துதிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம், அவங்களும் துதிக்க தான் சொன்னாங்க. ஆனால் துதிக்க சொன்னவங்க அதை தொடர்ந்து என்ன சொன்னாங்கன்னு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அந்த வசனத்தை. அந்த வசனத்தில் இப்படி இருக்குது: பின்பு லேவியரான யெஷுவா, கத்மிதியேல், பானி, ஆசாப்னயா, செரேபியா, ஓதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்பா எந்திரிச்சு ஒழுங்காக ப்ரைஸ் பண்ணேன். உடனே நம்மளுக்கு டபால் எந்திரிச்சு நான் ப்ரைஸ் பண்ணலன்னா, ஐயோ பாவம் ஆண்டவர், அவரை வேறு யார் ப்ரைஸ் பண்ணுவா, அதனால் நான் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணிடுறேன். நம்மளும் சொல்லுவோம்ல, உதட்டிலேருந்து இல்லை பிரதர், உள்ளத்திலேருந்து உற்சாகமாக துதிங்க பிரதர். துதிச்சா தேவன் உங்கள் துதிகளில் சந்தோஷப்படுவார் பிரதர். சந்தோஷப்படுவார், கரெக்டு. அப்போ துதிக்கலைன்னா வருத்தப்படுவாரா? நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? தப்பாக நினச்சிக்கூடாது. துதிக்கணும், நல்ல விஷயம். துதிச்சா சந்தோஷப்படுவார், அதுவும் நல்ல விஷயம். இப்போ என் கேள்வி என்னென்னா, அப்போ நீங்கள் துதிக்கலைன்னா, ஐயோ என் பிள்ளை துதிக்கலைன்னு ரொம்ப சோகமாக இருப்பாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை படித்து பாருங்களேன். இந்த லேவியர் எல்லாரும் எந்திரிச்சு நீங்கள் துதிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்கிற பாருங்களேன். என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, ஜனங்களை நோக்கி எந்திரிச்சு துதின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறாங்க, என்ன டயலாக்னு பாருங்கள். என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு ஆக்சிமோரான் ஸ்டேட்மெண்ட். அதாவது எப்படின்னா, இப்போ என்ன சொல்ல வரீங்க சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ணாலும், நாங்கள் என்னத்தை துதித்தாலும், அது எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். புரியலேப்பா, என்ன சொல்ல வர, அதான் எனக்கும் புரியலங்கிறாரு. உங்களை சொல்கிறது புரியுதா? அதாவது நீங்கள் துதிச்சதுனால மட்டும் ஆண்டவர், அப்பா அடா, இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. 4 பேர் நீங்கள் நல்லவர், வல்லவர், தலைவர்னா ஒரு உற்சாகம் வரும். இதை மாதிரி ஆண்டவருக்கு உற்சாகம் வந்துடும் நினச்சிடாதீங்க. அவர் உங்கள் துதிக்கெல்லாம் தோத்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் தோத்திரம்னு சொல்கிறது நல்லதா தப்பா நான் சொல்ல வரல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அப்பாற்பட்டவர். இதை நான் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப விலைக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் டக்குன்னு பதிலுக்கு ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்கள் ஒன்றும் தூக்கி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தூக்கி பிடிச்சாலும் தூக்கி பிடிக்கட்டாலும் அவர் உயரத்தில் தான் இருக்கிறார். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சூரியன் வருது, வந்த உடனே ஒரு நாய் குறைக்குது.
நாய் குறைச்ச உடனே சூரியன் என்ன நாயை குறைக்கன்னு கோச்சிக்கிறது இல்லை. வானம்பாடியெல்லாம் பாடின உடனே சூரியன் ஆஹா இந்த நாயை பார்க்கலாம், இந்த வானம்பாடியெல்லாம் நல்ல வானம்பாடி 4 பாட்டு பாடுது அப்படின்னு எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி வானம்பாடி அப்படின்னு பாடுறதில்லை. ஏன்னா இந்த நாயாலேயோ வானம்பாடியாலேயோ இந்த சூரியனுக்கு எந்த பெருமையும் வரப்போகிறதில்ல, எந்த சிறுமையும் வரப்போகிறதில்ல. அது தன்னில் தானே பர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் தேவன். நம்ம துதிக்கணும், நிச்சயமாக துதிக்கணும், நம்ம ஆராதிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள் ஆராதனைக்கு உள்ளே கூட அந்த தேவனை சுருக்கிறாதீங்க. ஏன்னா அவர் உங்கள் துதிக்கும் உங்கள் ஸ்தோத்திரத்திற்கும் அப்பாற்பட்ட தேவன். எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோங்கிற உணர்வு நமக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் இதை கொஞ்சம் வேடிக்கையாக நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் அது ஆழமாக சொல்லப்போனால், காட் இஸ் நோ கெய்னர் எவ்ரி ஆஃப் அவர் வர்ஷிப். உங்களுடைய ஆராதனையினால் தேவனுக்கு எந்த லாபமே இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க, அதான் சத்தியம். ஆராதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் நாம் ஆராதிக்கிறதுனால தேவனுக்கு என்ன லாபம்னு கேட்டால் ஒரு லாபமும் இல்லை. ஆனால் அப்படி லாபமே இல்லாமல் இருந்தும் உங்களை என்னை ஆராதிக்க சொல்கிறார் பார்த்தீங்களா, அது பாக்கியம். அது பாக்கியம் இப்படி சொல்லலாம். ஒரு கோடீஸ்வரர் அவருடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்பா நானாக வேலை செஞ்சு பிழைக்கலான் இருக்கப்பா, உலகத்தை கற்றுக்கலான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சரிப்பா போய் வேலை பண்ணு அப்படிங்கிறாரு. அவன் போய் வேலை பார்க்குறான். வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொஞ்சம் காசு சம்பாத்தியம் பண்ண ஆரம்பித்து உலகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அப்போ உங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வருது. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த காசெல்லாம் சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோட் வாங்குகிறான். அவங்க அப்பா ஒரு சூப்பராக கோல்டுலே ஏன்னா ஒரு கோட் செஞ்சு போட்டு வந்துட்டு இருக்காரு. இவன் அப்பா நான் கோட்டு வாங்கிட்டு வந்திருக்கப்பா அப்படின்ன உடனே அவர் அந்த கோட்டை கழட்டி போட்டு இவன் கோட்டை வாங்கி போட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக வெளியே வராரு. வந்த உடனே அந்த பையன் சொன்னானா பக்கத்தில் இந்த ஃப்ரெண்டுகிட்ட, நல்ல வேளை எங்கள் அப்பாவுக்கு நான் கோட்டு வாங்கி கொடுத்தேன், நான் மட்டும் கோட்டு வாங்கி கொடுக்கலன்னா இந்த பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பா நிர்வாணமாக நின்றுப்பாரியா அப்படின்னு சொன்ன அப்படி இருக்கும். வேடிக்கை இருக்குல்ல? உங்களோட துதியும் அப்படி தான். நம்ம ஆராதிக்கணும், நம்ம துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அது யாருடைய நலனுக்காகனா உங்களுடைய நலனுக்காக, என்னுடைய நலனுக்காக. அவர் என் துதியில் இறங்கி வாரது என்னுடைய நலனுக்காக. என் துதியினால் அவரை மகிமைப்படுத்துவது என்னுடைய நலனுக்காக. காட் இஸ் காட். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு உணர்வு வேணும். அப்புறம் எதுக்கு நம்ம துதிக்கணும்? எபேசியர் 1வது அதிகாரம் 5வது வசனம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்படின்னா அவருடைய சித்தம், அவ்வளோதான் மேட்ரு. நான் துதிக்கிறது அவருடைய சித்தம். நான் துதிக்கிறதுனால அவருக்கு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கிடைக்கும். இல்லை, அவர் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக நீ துதிடா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் துதிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்களேன். ரோமர் 11வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். பல வசனங்கள் நமக்கு சவால் விடுகிற வசனங்களாக இருக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா மணிக்கணக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்கிறவன் யார். நம்ம ஜபம்லாம் எப்படி டெய்லி இங்கே பாருங்கள், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் லெஃப்ட்டில் போயிட்டுருக்கிறீங்க, லெஃப்ட்டில் போகக்கூடாது, ரைட்டில் தான் போகணும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா, உங்களுக்கு விளங்கலையா, அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். அதாவது அவருடைய சிங்காசனத்தை ஆட்டி ஜபிக்கணும் பிரதர் அப்படிமா. எதுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்க? அங்கே வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யார். அதுக்கு அடுத்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார். தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ ஜெபிச்சு கிடைக்கலையா, 40 நாள் உபவாசம் போடு, கண்டிப்பாக கொடுத்துருவார். நீங்கள் 40 நாள் உபவாசத்தை முன்னால் கொடுத்து பின்னால் வாங்குறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், தனக்கு பதில் கிடைக்கும்படியாக முந்தி அவருக்கு ஒன்றை கொடுக்கத்தக்கவன் யார். உபவாசம் இருக்கிறது நல்லது, அதை நான் தப்புன்னு சொல்லலை. நம்மளை ஒடுக்குவதற்கும் தேவனோடு கூட உறவாடுவதற்கும் அது மிகுந்த பயனுள்ளது, தப்பு இல்லை. ஆனால் என் உபவாசத்தை கொடுத்து ஆன்சர் அப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தக்கவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அடுத்த பகுதி சொல்கிறேன், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் சகலமும் எல்லா பக்கம் இருக்கிறது அவருடைய மகிமைக்காகத்தானே தவிர என்னுடைய லாபத்திற்காக அல்ல. திருப்பியும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடக்கிறது என்னுடைய சூழல் சகலமும் அவருடைய மகிமைக்காக தவிர என்னுடைய லாபத்திற்காக என்னுடைய மகிமைக்காக அல்ல. இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் இதுதான் 16வது நூற்றாண்டுகளில் 17வது நூற்றாண்டுகளில் பேசப்பட்ட அடிப்படை சத்தியம். நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி பேசினா கூட்டம் வர்றது இல்லையா?
புரியல உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வர்றது இல்லைல்ல. கண்ணீரை துடைப்பார், கஷ்டங்களை நீக்குவார், வேலை தருவார், 2 கார் தருவார். சரி வேண்டாம், இப்படியே சொன்னதுனால நீங்கள் அது கேட்டதை வாரீங்க, வந்துட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சத்தியங்கள்லாம் அந்த காலத்தில் வெறி பிடிச்சி வைராக்கியமாக வாழ்ந்தவங்க பேசின சத்தியங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோம். சரி, இன்னொரு வசனத்தை குயிக்காக சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப பிடிச்ச வசனம் இது. நேற்று படிக்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் நம்மளை யோசிச்சு பார்க்கணும்னு தோணுச்சு. நேரம் வேறு ஆயிடுச்சு. சரி வாசிக்கணும் பாருங்களேன். யோபுவின் புஸ்தகம் 35வது அதிகாரம். இந்த பேசிக்காக நீங்கள் எப்படின்னா இந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வர்றது, ஏதாவது குறை சொன்னோட சண்டே சர்ச்சுக்கு வரேன், வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடிக்கு வரேன், ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரேன். ஏன் பிரதர் ஆண்டவர் எனக்கு செய்யலை? ஓ, நீங்கள் இப்படிலாம் வர்றதுனால ஆண்டவர் உடனே என்னம்மா நமக்காக கஷ்டப்படுறான், வேற சிந்தி உழைக்கிறான். இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்களேன், உமக்காக ஊழியமே செய்கிறேன், உமக்காக ஓடுறேன், வேலையை விட்டு வந்து ஊழியம் பண்ணுறேன், என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சீங்க? இப்போ நான் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்ததுனால அவருக்கு என்னங்க லாபம்? அதுக்கு நான் பதில் சொல்ல யோபு சொல்கிறாரு. கேட்குறீங்களா? யோபு சொல்கிறாரு 35வது அதிகாரம் 7வது வசனம். நீர் நீதிமானாக இருந்தால், என்னை பார்த்து சொல்கிறார் யோபு, உங்களை பார்த்து இல்லைங்க, என்னை பார்த்து. டே புஷ்பராஜ், நீ நீதிமானாக இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது புஷ்பராஜ், உம்முடைய கையில் அவர் என்ன லாபத்தை பெறுவார்? நீ என்ன கொடுத்துற போற அவருக்கு? அடுத்த வசனம், உம்முடைய பாவத்தினால். தம்பி புஷ்பராஜ், நீ பண்ணுற தப்புனால உனக்கு தான் நஷ்டம், உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டம். உன் நீதியினால் உம்மை போன்ற மனுபுத்திரனுக்கு லாபம். நான் நல்லா இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் பெருசாக உண்டாக போகிறது இல்லைங்க, அவருக்கு இது லாபம் இல்லை, என்னுடைய சுயநலம். அல்ல இப்படி சொல்லலாம். நீங்கள் தேவனை தேடினா அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தேவனை அதிகமாக வைராக்கியமாக தேடினீங்கன்னா இன்னும் அது உங்களுக்கு நல்லது. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் தாமே நிறைவானவர், தாமே பூரணமானவர், தாமே பூர்த்தியானவர். எங்களுடைய துதிகளோ, எங்களுடைய ஆராதனையோ, எங்களுடைய வைராக்கியமோ, எங்களுடைய சேவையோ எதுவுமே உங்களுக்கு அவசியப்படலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் எங்களை நேசித்து எங்களுக்கு இந்த கனமான காரியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அதை உணர்ந்து நீர் எப்பேற்பட்ட தேவன், அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.